ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. கார்கோ கண்டெய்னரை வச்சு என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கண்டெய்னர் ஆஃபீஸை பாருங்களேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் ஷோ பண்ணுறேன். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அழகாக பில்லர் போட்டு மேலே கண்டெய்னர் ஆஃபீஸ் ஆக்கி கீழே வந்து பார்க்கிங் ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு A to Z இவங்க சொல்கிறாங்க. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டெய்னர் பெஸ்ட்டு தாங்க. நம்மள்கிட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். பில்டிங்கே மொத்தமாக நம்ம செலவு பண்ணிட முடியாது. அதனால கண்டெய்னரை சூஸ் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷன் தாங்க. தூத்துக்குடியில் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வாரியாக கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 30 ஃபீட், அந்த க்ரீன் கலரில் உள்ளது 20 ஃபீட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் கண்டெய்னர் இருந்தது. இதுதாங்க அவங்களோட ஆஃபீஸ். அங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு சில கண்டெய்னர்லாம் டெலிவரிக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. கண்டெய்னரில் 20 ஃபீட் ஒன்று, 40 ஃபீட் ஒன்றுன்னு 2 ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க இருக்குது. இது தாங்க ஒரிஜினல் கார்கோ கண்டெய்னர். 30 ஃபீட்டில் பண்ணுறது வந்து ஃபேப்ரிகேஷனுங்க. நம்மளாம் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது. அது கார்கோ கண்டெய்னர் கிடையாதுங்க. 3 இல்லாமல் 45, 55, 60லாம் அன்ஆர்த்தடாக்ஸ் லிஸ்ட்டில் வந்துடுங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க, இந்த 20 ஃபீட் 40 ஃபீட் வந்து இன்டர்நேஷ்னல் அப்ரூவ்ட் ஆனதுங்க. இது நம்ம தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் கண்டெய்னரில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எம்டி கண்டெய்னரில் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. சரி, எம்டியாக இருக்கிறப்ப எப்படி இருக்குது, அதுவே அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி அடுத்து பாருங்களேன். இது வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. எந்த சைஸ் கண்டெய்னராக இருந்தாலும் அதோட ஹைட் வந்து 8.6 தாங்க. 40 ஃபீட் கண்டெய்னரில் ஹை கியூப்னு சொல்லி 9.6 வந்து ஹைட் வேரியேஷன் வருதுங்க. கண்டெய்னரில் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கண்டெய்னருங்க, ஒவ்வொன்றும் வேறு வேறு மாடலில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கண்டெய்னராக பார்த்துட்டு வாங்களேன். இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது பாருங்கள். இதை தாங்க நம்ம கேட்குற மாடலில் ரெடி பண்ணி பல ஆக்கி கொடுக்குறாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறோமோ அதை அப்படியே பண்ணி தராங்க. நம்ம பிளேஸ்க்கே வந்து டெலிவரியும் பண்ணிடுறாங்க. வாங்க இந்த 20 ஃபீட் கண்டெய்னரில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். கண்டெய்னர்லேயே உள்ள ஸ்டீல் கேட் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியிலலாம் ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அதே ஃபுல் செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எதுவும் கேட்கல போல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஷீட்டு தான் ஒட்டியிருக்காங்க. ஒரிஜினல் டைல்ஸ் கிடையாதுங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் நமக்கு இருக்குங்க. ஏசிக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ளக் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இந்த டியூப் லைட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. விண்டோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் விண்டோவும் கொடுத்துருந்தாங்க, நார்மல் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கபோர்ட்லாம் வேறு ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்து விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு சிஸ்டம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நெசசரி ஐட்டமும் இருந்ததுங்க. இந்த கண்டெய்னரில் ஃபேன் போடலை, பட் அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சிலர்லாம் ஃபேன் இருந்தது, அதுவுமே சீலிங்லேயும் இருந்துச்சு, சைட்லேயுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. 2 விதமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. கார்கோ கண்டெய்னரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm, அதே ஃபேப்ரிகேஷனோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 mm தாங்க. இந்த கண்டெய்னர் 40 ஃபீட் கண்டெய்னருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஆஃபீஸ் செட்டப் அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸான ஒரு ஆஃபீஸாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த கண்டெய்னரில் UPVC டோர் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது. ஆனால் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, சும்மா பாருங்களேன். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் எப்படி இருக்கோமோ அதே ஃபீல்டில் தாங்க இங்கே இருக்குது. டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக ஒன்றுமே தெரியலைங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரூம் டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் வச்சுக்கிறது போல் சுவிட்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏர் சர்க்குலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டிலலாம் எப்படி இருப்போம், இல்லை ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே எப்படி பார்ப்போம், ஒரு ஃபேன் பார்ப்போம், லைட் பார்ப்போம், இல்லை ஏசி பார்ப்போம், அதுக்குரிய சுவிட்சஸ் இருக்கும். அது போல தாங்க இந்த கண்டெய்னரில். அவுட் சைட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு கண்டெய்னர்னு தெரியும். உள்ளே என்டர் ஆயிட்டோம்னாவே அது ஒரு ஆஃபீஸாக இருந்தால்
ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஃபீல் தாங்க நமக்கு இருக்கும். மக்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தேகம் பயமும் கூட தாங்க. கண்டெய்னர் ஒரு ஸ்டீலு, அதில் பவர் சப்ளை எப்படி இருக்கும், நமக்கு எதுவும் கரண்ட் ஷாக் அடிச்சிருமா என்னமோ அப்படின்லாம் தாட் இருக்குங்க. அது எதுவுமே பயப்பட வேண்டாங்க. நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் பவர் சப்ளைலாம் கொடுத்துருக்கோம், நமக்கு என்ன கரண்ட் ஷாக் அடிக்குது, ஆஸ் யூஷுவல் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது போல தாங்க. கண்டெய்னரோட வெயிட்டு 2.3 டன்னுங்க. காத்தடிச்சாலாம் எதுவும் ஆயிடுமா, பறந்துருமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. 26 டன்னு வெயிட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பயம் எல்லார்கிட்டயுமே இருக்குங்க. இடி மின்னல்னால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு. இப்போ வீட்டிலலாம் நம்ம பவர் சப்ளையோட அந்த இடி மின்னலுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துறோம்லங்க, அது போல தான் இந்த கண்டெய்னருக்கும் கொடுத்துருவாங்க. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா கண்டெய்னர்ஸும் ஏதோ ஒரு ஆஃபீஸோ இல்லை ஷாப்ஸ்க்கோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம கண்டெய்னரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் எதுவும் ரெடி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரவரியாக போய் நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம அந்த ஃபார்மில் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த ஃபார்மில் வச்சுருக்க கண்டெய்னர்ஸில் இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் கூட இருக்கட்டுங்களேன், அங்கெல்லாம் ரூப்பில் எதுவும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா அதை 20 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது க்ளீன் பண்ணி ஆகணுங்க. இது போல் க்ளீன் பண்ணால் தாங்க கண்டெய்னரோட ரூஃபோட லைஃப் நல்லாயிருக்கும். இதை பாருங்களேன், இது கண்டெய்னர் விண்டோ. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் டைப்பில் இந்த ஆஃபீஸ் செட்டப்கான விண்டோ கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டு நல்லா ஆஃபீஸ் டைமிங்கில் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆஃபீஸ்னாவே சிஸ்டம் இல்லாமல் இருக்காது. அந்த சிஸ்டம் பக்காவாக உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் உரிய ப்ளக் பாயிண்ட்டு, அதுக்குரிய ட்ராயர், ஒவ்வொன்றும் பாருங்களேன். என் பொண்ணை வச்சு தாங்க ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவளும் அழகாக ஓப்பன் பண்ணி காமிச்சு. ஆமாங்க, இதில் பாருங்களேன், சீலிங்கில் டபுள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுவும் சீலிங்கில் கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுக்கல. ஹைட்டும் பாருங்களேன், நமக்கு அப்படிலாம் ஒன்றும் தலையில் தட்டாதுங்க. பட் கையை தூக்குனா கண்டிப்பாக தொட முடியும் தான் நினைக்கிறேன். என் ஹைட்டுக்கு தொட முடியாதுங்க, பட் மற்றவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கையில் தொட முடியும். இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் தாங்க ட்விஸ்ட் இருக்குது. என் குழந்தைங்களாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க காட்டுறாங்கன்னு சொல்கிறேன். அங்கே இருக்குது பாருங்கள், அது தேரைன்னு சொல்லுவோம், அந்த தவளையோட இனங்க. அது கண்டிப்பாக கூலிங்கான இடத்துல மட்டும்தாங்க இருக்கும் இந்த தேரை. அதுக்காக கண்டெய்னர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு தான் இருக்கும்லாம் பொய் சொல்ல மாட்டேங்க. கண்டெய்னரில் ஹீட்டு நம்ம இப்போ வீட்டிலலாம் எப்படி இருக்குது அது போல் தாங்க கண்டெய்னரில் இருக்கும். கூலிங்க்கான எல்லா செட்டப்ஸும் ரெடி பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பெயிண்டிங் நம்ம பண்ணிடணும். அடுத்து ரீசேல் வேல்யூவும் உண்டுங்க. இதுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியாக இந்த 20 ஃபீட் கண்டெய்னரை கொண்டுட்டு போயிடலாங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நமக்கு. அடுத்து இதில் காட்டுறது போல் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வைக்கணுங்க. கீழே தரையோட தரையாக வைக்கக்கூடாது. ஒரு 3 அடி இல்லை 2 அடி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இது போலவே ஹைட் ஏற்றி வச்சுக்கலாங்க. கீழே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டெய்னர்ஸ் பற்றின மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போங்க.